ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஆண்டவருடைய கேரக்டரை இங்கே சொல்ல விரும்புகிறார். ஆண்டவருடைய கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுக்கணும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணங்கள்லாம் என்ன அப்படின்னு அவரை புரிஞ்சு ஆராதிப்பது ஒரு விசுவாசிக்கு அழகு. அப்பா கிட்ட போகிறீங்க, உங்கள் அப்பா எப்படின்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் தைரியமாக பேசுவீங்க. இன்றைக்கி நிறைய கிறிஸ்டியன் கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு தெரியாமையே போய் அவர்கிட்ட உட்காந்து அப்படியே கதறிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டார்ன்றதை ரொம்ப அழகாக தாவீது மூலமாக சொல்கிறார் பாருங்கள். 86ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். இதெல்லாம் அவருடைய கேரக்டர். என்னென்ன கேரக்டரு? மன உருக்கம் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், நீடிய பொறுமை, பூரண கிருபை நிறைந்தவர். இது மட்டும்தானா அப்படின்னா இல்லை, அவருக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஈஸ் ஜெல்லஸ் காடுன்னு இருக்குது. ஆமாம், பொறாமை உள்ள எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்ருக்கு. 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிறவர், இதுதான் என் நாமம் அப்படின்னு சொல்கிறாரு. நீ பண்ண பாவத்துக்கு 4ஆம் தலைமுறை மட்டும் உன் பிள்ளைனிடத்தில் நான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்ல, அது என் நாமம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அவர் ஆராதிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமாம், ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சு போய் அவரை ஆராதிங்க, தெரியாமல் போய் அவரை ஆராதிக்காதீங்க. கர்த்தர் மன உருக்கம் நிறைந்தவர், நீடிய சாந்தம், பொறுமை, ஸ்லோ டு ஆங்கர், அபண்டன்ட் லவ், எல்லாமே உண்மைதான். ஆனால் இன்னொரு பக்கம் அவருடைய குணமும் இருக்கு. அதையும் தெரிஞ்சு அவரை அப்பா அப்படின்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். அவரை தெரிஞ்சு போய் அவரை ஹக் பண்ணும்போது அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை ஆஸ்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். காரணம், அவர் மிகுந்த கிருபை உள்ள தேவன். அவரை யாருன்னு தெரிஞ்சு அவர் ஆராதிங்க. ஆமாம், கர்த்தர் தாமே அவரை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.